ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மே மந்த்துக்கு. ஆல்ரெடி டிசம்பருக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2025 டிசம்பருக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா மே மந்த்துக்கான அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸாம் டேட் வந்து என்னைக்கு எப்பயிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அறிவிக்கை நாள் பார்த்தீங்கன்னா 9/4/2026 துறை தேர்வு மே 2026. அதுபோல் லாஸ்ட் டேட்டு விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 30/4/2026 11:59 பிற்பகல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸாம் டேட்டு என்னென்னைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் ஃபஸ்ட்டு நிறைய பேப்பர்ஸ் வந்து அப்ஜெக்டிவும் இருக்கும், அதுக்கடுத்து டிஸ்கிரிப்டிவும் இருக்கும். ஒரு சில பேப்பர்ஸ் அப்ஜெக்டிவ் மட்டுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்கும். அதில் 22ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 5 நாட்கள் 9 அமர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு 9 செஷனாக நடக்கும். அதே போல் டிஸ்கிரிப்ஷன் டைப்பு நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 30ஆம் தேதியிலேருந்து 30/5/2026 2/6/2026 வரைக்கும் 4 நாட்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டைமிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மார்னிங் செஷன் அப்படின்னா 9:30லேருந்து 12 மணி வரைக்கும், ஆஃப்டர்நூன் அப்படின்னா 2:30லேருந்து 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 30 ரூபா ஃபீஸு. ஒவ்வொரு பேப்பருக்கும் நீங்கள் எத்தனை பேப்பர் அப்ளை பண்ணாலும் சரி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேப்பருக்கும் 200 ரூபா நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டீட்டெயில்ஸு. ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்குது. நான் வந்து ஒர்க் பண்ணுறது ஒரு டிஸ்ட்ரிக்கு, நான் வேறு டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணலாமா, எழுதுறதுக்கு சென்டர்ஸ் வந்து போடலாமான்னா அப்படி போட முடியாது. நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒர்க் பண்ணுறோமோ, நீங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் வந்து வேறு மாவட்டமாக இருந்தாலும் சரி, தற்போது நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே தான் நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து சென்டர்ஸோட நேம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து கோடு இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் கொடுக்குறப்ப நீங்கள் ஒர்க்கிங் பிளேஸ் இதெல்லாமே கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டிஸ்ட்ரிக் அதுவே வந்துடும். சரிங்களா, அது வந்து பார்த்துருங்க. அதே போல் யார் யாருக்கு என்னென்ன பேப்பர்ஸ் வந்து எழுதலாம் அப்படின்னு டவுட் எதனாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இதற்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாமே அப்டேட் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்தாலே இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். நிறைய பேர் நியூ அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்குலாம் டவுட் இருக்குது, பாஸ் பண்ண முடியுமா இல்லை டிலே ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது கவலையே விடுங்க. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 4 to 5 இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தாலே போதும். ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே ஆன்லைன்லேயே இருக்குது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு, சரிங்களா, அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க, 30/4/2026. ஸோ 9 நாள்லேருந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டு 30 கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.